Hello guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ்ல எடுத்துக்காட்டு 3.22 தான் பார்க்க போறோம். சோ இந்த சம் பார்க்க முன்னாடி போன வீடியோலயே வந்து நம்ம 3.21ல ஒரு வர்க்கமூலம் क्वेश्चन பார்த்திருப்போம். இந்த ரெண்டு क्वेश्चन பார்த்துட்டீங்க அப்படினா நம்மளோட வர்க்கமூலம் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இத தவிர வேற எதுவுமே கேட்க முடியாது அவங்களால. சோ ஆனா நீங்க வந்து என்னன்னா நம்பர் மாத்தி கொடுத்தா எப்படி பண்ண தெரியணும் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். சோ நான் சொல்லி கொடுக்கிறேன். இந்த இத பாருங்க. இந்த இத பார்த்துட்டு பயிற்சியில் உள்ள கணக்கை வந்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கணக்கை மட்டும் சென்ட் பண்ணுங்க. நாங்கள் அடுத்த நாளே ஆன்சர் வந்து வீடியோவை போட்டுருவோம். ஓகேவா? அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ இல்லையோ 4 பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் ப்ராப்ளத்தை வந்து நாங்கள் வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ வாங்க இன்னைக்குள்ள கொஸ்டின் போகலாம். போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? ஒரு சமன்பாடு கொடுத்து அந்த சமன்பாடை வந்து வர்க்கமூலம் படுத்தி வர்க்கமூலத்தோட வேலை கேட்டாங்க. ஆனா இந்த சமன்பாடு என்ன சொல்றாங்கன்னா இப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அந்த ஈக்குவேஷன் ஆனது முழு வர்க்கம்னு சொல்றாங்க. முழு வர்க்கமூலம்னா என்னது? அதாவது 0 வரும்னு சொல்றாங்க. ஆன்சர் வந்து 0 வரும்னு சொல்றாங்க. எனில் a, b இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்கறாங்க. ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி சிம்பிளா முடிக்க போறோம். அந்த கணக்கு என்ன பண்ணோம்? அதே மாதிரி தான் போட போறோம். ஆனா இங்க வந்து ஏபியோட மதிப்பு வந்து கண்டுபிடிக்க போறோம். வேற எதுவுமே கிடையாதுங்க. நான் சொல்றது நல்லா கவனிங்க. கவனிச்சாலே இந்த கணக்கு வந்து முடிச்சிடலாம். முதல்ல சமன்பாடு அப்படியே எழுதிக்கோங்க. 9x power 4 plus 12x cube plus 28x square plus ax plus b. இப்படி இருக்குன்னா இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்க சொன்னேன்? இப்போ 9 இருக்கு. 9 எதோட ஸ்கொயர்? 3 ஓட ஸ்கொயர் தான 9. அப்போ இங்கேயும் ஒரு 3 போட்டுக்கோங்க, இங்கேயும் ஒரு 3 போட்டுக்கோங்க. 3 9 வந்துருச்சு. இப்போ x பவர் 4 எப்படி பிரிக்கணும்? இங்க ஒரு x ஸ்கொயரும் போட்டுக்கணும், இங்க ஒரு x ஸ்கொயரும் போட்டுக்கணும். அப்போ 3 எத்தனை? 9. x ஸ்கொயர் into x ஸ்கொயர் x பவர் 4. முடிஞ்சா? நெக்ஸ்ட் அடையாளத்தை மாத்துங்க. அடையாளத்தை மாத்த என்ன ஆகும்? இது அடி போயிடும். நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஒரு ஸ்டெப் முடிஞ்சு என்ன சொன்னேன்? அந்த பக்கம் உள்ளது அப்படியே கீழே இறங்க பார்ப்போம். 12x cube plus 28x square plus ax plus b போட சொன்னா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த 3 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணனும். ஒரு ஸ்டெப் முடிச்சிட்டா அதுக்கு மேல என்ன ஸ்டெப் போட்டுருக்கோமோ அதை வந்து 2ஆல பெருக்கணும். இப்போ மூவி 2 எத்தனை? 6x ஸ்கொயர் வந்துருச்சா? இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் என்ன வேல்யூ போடணும் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும்னா இப்போ 6 எந்த நம்பரால பெருக்கினா 12 வரும்? 2ஆல பெருக்கினா 12 வரும். அப்போ இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்போ பயப்படாம உள்ள பிளஸ் போட்டுக்கோங்க, இங்கேயும் பிளஸ் போட்டுக்கோங்க. 6 2ஆம் நம்பரால பெருக்கினா 12 வரும். 6 2 12 தான வரும். அப்போ இங்கேயும் 2 போட்டுக்கோங்க, இங்கேயும் 2 போட்டுக்கோங்க. முடிஞ்சா? நெக்ஸ்ட் இங்க x கியூப் இருக்கு, இங்க x ஸ்கொயர் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு x தேவைப்படுதா? அப்ப என்ன பண்ணனும்னா இங்க ஒரு x போட்டுக்கோங்க, இங்க ஒரு x போட்டுக்கோங்க. முடிஞ்சா? இப்போ ஈரால எத்தனை? 12. x into x ஸ்கொயர் x கியூப். அடுத்து பிளஸ் into பிளஸ் ஆன்சர் பிளஸ் னு வரும். 2 into 2 4. x into x x ஸ்கொயர். இப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது தப்பே வராது. அதனால தான் நான் வந்து 1 by 1 உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இங்க பிளஸ் இருக்கு. ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் னு வரும். இங்க பிளஸ் இருக்கு. என்ன வரும்? மைனஸ் னு வரும். அப்ப இது அடி வருமா? நெக்ஸ்ட் அந்த பக்கம் உள்ள உறுப்பு அப்படியே எழுதணுமா? 28ல 4 போனா எத்தனை? 24x ஸ்கொயர். அடுத்து அப்ப அப்படி எழுதுங்க. பிளஸ் ax பிளஸ் b போடுவீங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 6x ஸ்கொயர் அப்படியே எழுதணும். போன ஸ்டெப்ல கண்டுபிடிச்ச 2x என்ன பண்ணணும்? 2ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2ஆல பெருக்குங்க. ஈ2 எத்தனை? 4x. வந்துருமா? இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 24 வந்திருக்கு. அப்ப 6ஆம் நம்பர் எதனால பெருக்கினா 24 வரும்? அதுதாங்க 24 தானே. இங்க பிளஸ் இருக்கிறதுனால டைரக்டா இங்க பிளஸ் 4 போட்டுக்கோங்க.
ப்ளஸ் 4 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ வெறும் நாளே ஓகே. இங்கே எக்ஸ் கியூப் வந்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வந்தால் எக்ஸ் ஆட் பண்ணணும். இங்கே ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா ஒரே நம்பரே போட்டுக்கலாம். இப்போ 4 பேருக்கு வைப்போம். அதனால எத்தனை 24 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து 4 × 4 16 எக்ஸ். அடுத்து 4 16. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அடையாளத்தை மாற்றணுமா? மைனஸ் மைனஸ் மைனஸ். இது ஃபுல்லாக என்ன போகும்? அடி போயிடும். இங்கே என்ன இருக்கு? ஏ இருக்கு. ஏ மைனஸ் 16. நம்பரை மட்டும் எழுதுங்க. இங்கே ஏ ப்ளஸ் ஏ இருக்கு, இங்கே மைனஸ் 16 இருக்கு. சீக்வல் டு 0. அப்போ ஏவோட வெளியே எத்தனை? 16. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பியோட வெளியே எழுதணுமா? அப்போ பி இங்கே என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்போ பி மைனஸ் 16 சீக்வல் டு 0. அப்போ பியோட வெளியே எத்தனை? 16. அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏ மற்றும் பி மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன எழுதணும்? ஏ மற்றும் b இன் மதிப்புகள். a மற்றும் b இன் மதிப்புகள் போட்டு a ஓட வெளியே எத்தனை? 16. b ஓட வெளியே எத்தனை? 16. இவ்வளவுதாங்க இந்த क्वेश्चनோட ஆன்சர். இந்த क्वेश्चन போயிட்டு 5 மார்க் கேட்கலாம். இந்த क्वेश्चन உங்களுக்கு காம்ப்ளிகேட்டான விஷயம் என்ன விஷயம்? இந்த பக்கம் உள்ள நம்பரை கண்டுபிடிச்சிட்டா இந்த கணக்கு நீங்களே போடுறீங்க. அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு சிம்பிளான ட்ரிக்ஸ். முதல்ல நம்பர் எடுத்துக்கோங்க 9. எதை பெருக்குனா 9 வரும்? 3 பெருக்குனா 9 வரும். அப்போ 3 போட்டாச்சு, இங்கேயும் ஒரு 3 போட்டாச்சு. 3 9 வந்துச்சு. அடுத்து x பவர் 4 இருக்கு. x பவர் 4 ரெண்டா பிரிச்சு என்ன வரும்? இங்க ஒரு x ஸ்கொயர், இங்க ஒரு x ஸ்கொயர். இதை போடும்போது இது வந்து அடி போயிடும். அந்த உறுப்பு அப்படி எழுதுறோம். மேலே என்ன பண்ணமோ அதை 2ஆல பெருக்கணும். 2 6 6x ஸ்கொயர். இப்போ இங்கே 6x ஸ்கொயர் வந்துருச்சு. இப்போ உள்ள என்ன இருக்கு? 12 இருக்கு. எதை பெருக்கினா 12 வரும்? 6 2ஆல பெருக்கினா தான் 12. இங்கே ப்ளஸ் இருந்தனால டைரெக்டாக ப்ளஸ் 2 போட்டோம், இங்கேயும் 2 போட்டோம். இப்போ அதுக்கடுத்து பாருங்களேன், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே எக்ஸ் கியூப்னு இருக்கு. அப்போது எதை போட்டால் எக்ஸ் கியூப் வரும்? இன்னொரு எக்ஸ் சேர்த்தா தான் எக்ஸ் கியூப் வரும். அதனால தான் இங்கே ஒரு எக்ஸ் சேர்த்துக்கும், இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும். இப்போ பாருங்க, ஈரால எத்தனை? 12. எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். அதனால தான் இந்த இடத்துல எக்ஸ் போட்டிருக்கிறோம். புரியுதா? அதுக்கடுத்து இதெல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 24 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? இப்போ என்ன பண்ணணும்? எதை பெருக்குனா 24 வரும்? இங்கே வந்து 6 இருக்கு. 6ஓட எதை பெருக்குனா 24? 6ஓட 4 பெருக்குனா 24. அதனால தான் ப்ளஸ் 4 போட்டிருக்கோம், இங்கேயும் ப்ளஸ் 4 போட்டிருக்கோம். இதை போட்டோம்னா நம்மளுக்கு ஏ வேல்யூ பி வேல்யூ கிடைச்சிடும். இவ்வளோ தாங்க இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டினில் உங்களுக்கு வேறு எதுவும் காம்ப்ளிகேட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே கூச்சப்படாமல் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து வேறு எதை மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். பார்த்துட்டு கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். உங்களுக்கு இதை தாண்டி வேறு டவுட் இருக்காது இந்த கொஸ்டினை நான் நம்புகிறேன். வேறு டவுட் இருந்தால், வேறு எதுவும் ஒரு கணக்கு டவுட் இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து டிஎம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.